இறை இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 42 முதல் 46 வரை உள்ள இறை வார்த்தைகளை இன்று நாம் தியானிக்கிறோம். இன்றைய நற்செய்தி பகுதியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழி நடத்துபவர்களையும் தலைவர்களையும் மிகுந்த வேதனையோடு சாடுவதை நாம் இன்றைய நற்செய்தி பகுதியிலே பார்க்கிறோம். அநேக தலைமைகள் சரியில்லாதபடினாலே அநேக இயக்கங்கள் வீழ்ந்து போனதை நாம் நன்கு அறிகிறோம். இந்த அருமையான காலை வேளையில் கிறிஸ்தவ தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்கு தேவையான ஆலோசனைகளை ஆண்டவர் இன்றைய நாளிலே கொடுக்கிறார். அது மட்டுமல்லாமல் அநேக தலைவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள் என்பதையும் அவர் தெள்ளத் தெளிவாக நமக்கு எடுத்துரைப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் தங்களுக்கு கீழ் இருக்கிறவர்களுக்கு ஒரு நீதி என்றும் தங்களுக்கு ஒரு நீதி என்கிற ஒரு நிலைதான் இன்றைய நாட்களிலும் கூட நிலவி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்காமல் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு எது எது அவசியமோ அதை மக்கள் மத்தியிலே வலியுறுத்தி கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையை இன்றைய நாட்களிலும் கூட நாம் பார்க்கிறோம். மக்களுக்கு ஆண்டவரை பற்றி எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்வதற்கு பதிலாக மக்களுக்கு எதை சொன்னால் தங்களுடைய நிலை தக்க வைக்கப்படுமோ அதை சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை இன்றைய நாட்களிலும் கூட நாம் பார்க்கிறோம். எதற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்க சொன்னாரோ அந்த காரியங்களை வலியுறுத்துவதை விட்டுவிட்டு அவரால் சொல்லப்படாத பல காரியங்களை தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு அவல நிலையை இன்றைய நாட்களிலே பார்க்கிறோம். ஆகவேதான் அவர்களை சாடுகிற பொழுது உங்களுக்கு கேடு என்றும் உங்களுக்கு அவமானம் என்றும் அவர்களை பகிரங்கமாக அவர் சாடுவதை நாம் பார்க்கிறோம். இன்றைய நாட்களில் ஒருவேளை வழி நடத்தி செல்லுகிற பொறுப்பு நமக்கு இருக்கும் என்று சொன்னால் நாம் ஆண்டவர் விரும்புகிறபடி வழி நடத்தி செல்லுகிறோமா அல்லது நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல் வழி நடத்தி செல்லுகிறோமா என்பதை இந்த காலை வேளையில் சிந்தித்து பார்ப்போம். நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்ட நபர்களை அவரிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பது நமது கடமை என்று நம்மிடத்திலே ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு நாம் தான் காவல் என்பதை உணர்ந்து ஒவ்வொரு தலைமை பொறுப்பில் இருப்பவர்களும் செயல்படுவதற்கு ஆண்டவர் இந்த காலை வேளையிலே வலியுறுத்துகிறார். எசேக்கியேல் ஆகமத்திலே நாம் பார்க்கிறோம், உன்னை நான் வாயிற்காவலனாக ஏற்படுத்தியுள்ளேன் என்று சொல்லி அவர் சொல்லுவதை நாம் அந்த திருமுகங்களிலே பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு வாயிற்காவலர்கள் என்று சொன்னால் ஒப்படைக்கப்பட்டது பாதுகாக்கப்படுகிற பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அநேக ஆத்துமாக்களை பாதுகாக்கிற பொறுப்பு நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கேற்ற செயல்பாடுகளை செய்வதற்கு நாம் இந்த காலை வேளையில் அழைக்கப்படுகிறோம். எப்படி வேண்டுமானாலும் வழி நடத்தலாம் என்பது அரசியலிலே நாம் பார்க்கலாம், அல்லது நாடகங்களிலே நாம் பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு அடுத்த காரியம் என்று வருகிற பொழுது நாம் மிகுந்த ஜாக்கிரதை தன்மையோடு வழி நடத்தி செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் உள்ளத்தில் கொண்டு எப்படி ஆண்டவர் விரும்புகிறாரோ அந்த விதத்தில் நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர்களை நாம் வழி நடத்தி செல்ல அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். கற்றுக் கொடுக்க வேண்டியவற்றை கற்றுக் கொடுப்போம். தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்க்க சொல்லி வலியுறுத்துவோம்.
தேவையானதை கொடுப்போம், தேவையற்றதை கொடுப்பதிலிருந்து நம்மை நாமே நிறுத்திக் கொள்வோம். இவ்வாறு நாம் வழிநடத்தி செல்வோம் என்று சொன்னால் ஆண்டவரால் நிச்சயமாய் அங்கீகரிக்கப்பட்ட தலைவர்களாய் நாம் காணப்படுவோம் என்பது அதிக நிச்சயம். இந்த இனிய சிந்தனையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன்.